ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கோங்க. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் பிரெயின் வெர்சஸ் வைஃப் பிரெயின். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கும்னா, எப்படி திங்க் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம என்ன நடந்தது, அப்புறம் அன்னைக்கு ஒரு சண்டையில என்ன வார்த்தை அவங்க விட்டாங்கன்னு பேசுவோம். ஸோ இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கனெக்ஷனா இருக்கும், ஒரு வெப் மாதிரி இருக்கும். நம்மளோட பிரெயின் வந்து ஏதாவது ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கு என்ன நடந்தது, உங்க வீட்டுல இப்படி பண்ணாங்க, இவங்க இது செஞ்சாங்கன்னு சொல்லி நம்மளது வந்து நம்மளோட திங்கிங் வந்து ஒரு வெப் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பைடரோட வெப் எப்படி இன்டர் கனெக்டடோட இருக்கோ, அதே போல நம்மளோட திங்கிங்கும் ஒரு இன்டர் கனெக்ஷனோட இருக்கும். ஒரு நேரானவோ இல்லைன்னா ஒரு பாக்ஸாவோ கம்ப்ளீட் ஆனவோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இது ரித்தமாவெல்லாம் இருக்காது. நம்மளது பாட்டில் இங்க போய் யோசிப்போம், அதை யோசிப்போம், என்னத்தையும் யோசிப்போம், 2 வருஷம் முன்னாடி நடந்தது யோசிப்போம், தாலி கட்ட பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு யோசிப்போம். இப்படிதான் நம்மளோட யோசனைகள் இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் பிரெயின்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அட் அ டைம்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃப்ஸ் பிரெயின்லாம் என் ஒய்ஃப் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து நிறைய வந்து தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு இது பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து ஒரு டைம்ல ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பாக்ஸ் டைப்பா இருக்கும். அந்த பாக்ஸை முடிச்சிட்ட பிறகு தான் அடுத்த இதுக்கே போவாங்க. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த இதுக்கே போவாங்க. இதுதாங்க ஹஸ்பண்ட் பிரெயின். ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு டைம்ல தான் அப்படியே திங்க் பண்ணுவாங்க. ஒரு பாக்ஸ் பிரெயினா இருக்குங்க அவங்களுக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது, அந்த ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஹஸ்பண்ட் பிரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் இருக்கும். ஃபேமிலி பாக்ஸ் இருக்கும், ஒர்க் பாக்ஸ் இருக்கும். பாக்ஸஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த இதை வந்து பாஸ் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு அதை பாஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து ஃபேமிலிக்குள்ள வரும்போது இது ஒரு பாக்ஸ். இந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை வந்து இந்த இடத்துல மட்டுமே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வேற எங்கன்னா வெளியில போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பாக்ஸை அந்த இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஒரே விஷயத்த அட் அ டைம்ல வந்து இவங்களால வந்து பண்ண முடியும். மற்ற சிந்தனைகள் இல்லாம ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, கரெக்டா அவங்களோட லைஃப் லீட் பண்ணி எடுத்து போறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோன்றது. நம்ம விமன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அதாவது ஒய்ஃப் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கும் சொல்யூஷன்லாம் நல்லா தெரியுங்க. ஆனா நம்ம கணவர்கிட்ட உட்காந்து அழுகுறோம் இல்லைன்னா ஏதோ ஒன்று பேசுறோம்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிடையாது, இல்லை எங்களுக்கு சொல்யூஷனே தெரியல அப்படின்னு கிடையாது. நமக்கு தேவை எமோஷனல். நான் இருக்கேன். இந்த டாக்டர் படத்துல கூட அவங்க சொல்லுவாங்கல்ல, செத்துட்டவங்க கிட்ட கூட பாசிட்டிவா பேசினா செத்தவங்க கூட பழிச்சிருவான் அப்படி சொல்லுவாங்கல்ல. அது நடக்குமான்னு தெரியாது. ஆனா நம்மளோட மைண்ட் அப்படிதான் கேட்கும். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அவங்க பிராக்டிக்கலா கொடுக்காம எமோஷனலா கொடுக்கறத நம்ம விரும்புவோம். கரெக்டா? ஹஸ்பண்ட் பிரெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளம் ஒய்ஃப் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவாங்க. லிசன் பண்ணிட்டு அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற வந்து அந்த சொல்யூஷன் தான் வந்து அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு லவ் டு ஹிம். ஒரு ஏன் வந்து ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து இப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம வந்து அப்படியே அமைதியாக விழுந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கேஆஸாக மாறிடும், ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணதான் வீட்டில் வந்து ஒரு ஹார்மனி இருக்கும். அப்போதான் வந்து வீட்டில் வந்து ஒரு அன்பு இருக்கும், லவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் பிரெயின் திங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓவர் திங்கர்ஸ் கிடையாது, தேர் ஆர் ப்ராக்டிக்கல் டிசிஷன் திங்கர்ஸ். தேர்ட் பாயிண்ட், நமக்கு சேஃப்டி எப்படி வேணும். நமக்கு சேஃப்டின்றது அவங்க போய் சண்டை போடணும், அவங்க போயிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கணும், ஒரு 100 பேரை வந்து தூக்கி பந்தாடணும், நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை. நம்மளோட சேஃப்டி என்னன்னா, நம்ம அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி ஓப்பன் அப் பண்ணும்போது அவங்க நம்மகிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. நமக்கு வந்து எமோஷ்னலா நம்ம சேஃபா இருந்தாதான் நம்ம பிசிக்கலாவும் சரி இல்லைன்னா எமோஷ்னலாவும் சரி அவங்க கிட்ட போய் அழுவுறது இருந்தாலும் சரி, கோவப்படுறது கூட நம்ம ஃபர்ஸ்ட் அந்த செக்யூர் நமக்கு வந்தாதான் அவங்க கிட்ட வந்து நம்ம அதை ஓப்பன் அப்பே பண்ணுவோம். இதுதான் வந்து ஒய்ஃபோட பிரெயின். இப்படிதான் வந்து ஒய்ஃபோட பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். நமக்கு தேவைன்றது
நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்தா இப்போ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது எமோஷ்னலா நம்ம செக்யூர்டா இருக்கணும், எமோஷ்னலா நம்ம பேம்பர்டா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம கையை பிடிச்சி நடந்து போறதா இருக்கட்டும், இல்ல நம்ம கீழே குனிஞ்சு எந்திக்கும் போது அந்த டேபிளோட கார்னர்ஸ்லயோ அந்த மாதிரி கழுதுல இடிச்சிட போற அப்படி சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது நம்ம நடந்து போகும்போது நம்ம ஹீல் ஏதோ இது பண்ணிட்டானா கூட நீ என் கை பிடிச்சிட்டு பத்திரமா நடந்து வா அப்படி சொல்றதா இருக்கட்டும். ஸோ நமக்கு வந்து எமோஷனல் சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். பிசிக்கல் சேஃப்டின்றது அது அடுத்தது, அவங்க சண்டை போடுறதா இருக்கட்டும், அது வந்து அடுத்தது. ஆனா நம்ம எப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பன் அப்பா இருப்போம், நம்ம நெகட்டிவா இருக்கட்டும், நம்ம கிட்ட பாசிட்டிவா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஆசைகளா இருக்கட்டும், கனவுகளா இருக்கட்டும், எப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம்னா அந்த எமோஷனலான அந்த செக்யூர் நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம வந்து நம்மளோட ஓப்பன் அப்பே பண்ணுவோம். இதுதான் ஒய்ஃபோட பிரெயின். ஹஸ்பண்ட் பிரெயின் நீட்ஸ் ரெஸ்பெக்ட் டு ஃபீல் சேஃப். ஹஸ்பண்ட் பிரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் ஏற்படுதோ அவங்க வந்து பிரெயினே வந்து ஷட் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இத்தனை உழைக்கிறது, அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து எந்த விஷயத்துக்காகனா அவங்க வந்து எதனா ஒரு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே. அது கிடைக்காத போது என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து ஷட் டவுன் ஆகிடுவாங்க. ரியல் ஃபேக்டாக சொல்கிறேன். ரெஸ்பெக்ட் ஒரு மனுஷனுக்கு, ஹஸ்பண்டுக்கு, மென்னுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா he will definitely shut down. இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஹஸ்பண்ட் பிரெயினை வந்து எப்படி சூப்பரா நர்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஹானர் பண்ணுங்க. அவங்களோட லீடர்ஷிப்பை வந்து ஹானர் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் டேப் பண்ணி மேலே தூக்கி பாருங்களேன். அப்போ அவங்களோட சாஃப்ட் சைடை வந்து நீங்க கண்டிப்பா வெளில பார்ப்பீங்க. ஒய்ஃபா இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்களோட ஹஸ்பண்டோட இதை வந்து நீங்க அவங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட ஹானர் பண்ணி அவங்க லீடர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் டுவர்ட்ஸ் வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கனாலே அவங்களோட சூப்பர் சாஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து உங்களுக்காக எது வேணா செய்யறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஃபோர்த் பாயிண்ட், நம்மளோட வே ஆஃப் லவ் எப்படி இருக்கும்னா நமக்கு டெய்லி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவங்க நம்மள 100 தடவை லவ் பண்ணுவாங்கன்னு தெரியும், எப்படி ஒரு மலையை போல லவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நீ என்ன ஐ லவ் யூ சொன்னியா, இன்னைக்கு நீ எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனியா, இதுதான் நம்மளோட திங்கிங்காவே இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போம்னா காலையில எழுப்பினோட ஒரு குட் மார்னிங்ன்ற ஒரு மெசேஜ், வேலைக்கு போகும்போது ஒரு ஃபோர் ஹெட்ல கிஸ்ஸோ இல்லைன்னா கன்னத்துல ஏதோ ஒன்று பண்ண சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு ப்ராப்பரா போறது. அப்புறம் அந்த கேட்டு பக்கம் போயிட்டு திரும்பி நம்மளை பாக்குறது. நம்ம வெளியே நிற்போம், கண்டிப்பா எல்லா விமன்ஸும் வெளியே நிற்பீங்க, ஒய்ஃபும் வெளியே நிற்கும் போது நம்மளை திரும்பி பார்த்துட்டு போறது, அந்த தெருமுக்கு போற வரைக்கும் பார்த்துட்டு திரும்புறது, இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம படங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்தனால நம்மளும் அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஸ் தான் லவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க தான். பட் அவங்க நம்ம எதிர்பார்ப்பு, நம்மளோட ஒய்ஃப் பிரெயின் என்ன சொல்லுன்னா இதுதான் லவ் அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் பிரெயின் ஆல்ரெடி லாஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ல வந்து ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னா, லைக்ஸ் டு ஃபீல் அப்ரிஷியேட்டட். அவங்களுக்கு வந்து யாருன்னா வந்து அப்ரிசியேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நியர்லி சூப்பராக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஹீ டசன்ட் நீட் கிராண்ட் கெஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெரிய விதமான சர்ப்ரைஸோ, பெருசாக வந்து ரொம்ப பெருசான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அரல்ஸ் வந்து ஒரு செம்மையான தீம் பண்ணி அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுறேன், அரல்ஸ் வந்து தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அ சிம்பிள் வே ஆஃப் தேங்க்யூ அண்ட் அ காம்ப்ளிமெண்ட் அவங்கள வந்து உண்மையாலே அவங்களோட ஹார்ட் ஃபெல்ட் லவ்வை வந்து உங்களுக்கு மேலே வந்து ரியலாக வந்து காட்டுறதுக்கு உண்டான இதை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே ஒரு அழகான ப்ரௌடான என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக சாதிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடான ஸ்மைலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலில் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குங்க. இப்படி ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக மலையே வேற இடத்துல தள்ளி எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா எனர்ஜியும், மைண்ட் செட்டு, ஹார்ட்ஃபுல்லு எல்லாத்தையும் வந்து ஹஸ்பண்ட் பிரெயின் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ ஹஸ்பண்ட் பிரெயினை வந்து நீங்கள் வந்து சூப்பராக நர்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் மேரேஜ் லைஃப். சேம் ஒய்ஃப் பிரெயினும் அதே மாதிரி தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்.
அது மாதிரி தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் சொல்றதை மட்டும் கேட்காம உங்களோட மனசு சொல்றது கேளுங்க. மனசு தான் வந்து உங்களை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவோம். ஸோ உங்களோட மனசு சொல்றதை உங்க பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி 2 பேரும் உங்களோட மேரேஜ் லைஃப்பை ஹாப்பியா வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsia. See you in next video. Until then, take care. See you. Bye.